இத்ரோ அணியினர் 174 ரன்களை எடுத்துள்ளனர். இத்ரோ அணிக்காக முதல் ஓவரை வீசிக் கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. இத்ரோ அணிக்காக முதல் ஓவரை வீசிக் கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். முதல் பந்தில் ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இத்ரோ அணியினர் 174 ரன்களை எடுத்துள்ளனர். 7 விக்கெட் இழப்பிற்கு 75 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கி கொண்டிருக்கின்றனர். ஓஜி அணியினர் ரன் அவுட் கொடுக்க விடுமா? அழகாக ஸ்டம்பிங் வீசப்பட்ட பந்து. ஒரு ரன்கள் எடுத்துள்ளனர் ஓஜி அணியினர். அருமையாக ஃபீல்டிங் செய்த பந்து. இத்ரோ அணியினர் அருமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றனர். முதல் ஓவரில் 3வது பந்தை வீசி வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இத்ரோ டீமுக்காக பந்து வீசிக் கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். முதல் ஓவரில் 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளார். 3 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் தனது 4வது பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார். இத்ரோ அணிக்காக ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. மிகவும் அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் இத்ரோ அணியின் பந்து வீச்சாளர் ராஜ்குமார். அருமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் இத்ரோ அணியினர். அருமையாக வீசப்பட்ட பந்து. 1 ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளனர். அணியினர் மிகவும் அருமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றனர். வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கின்றனர் களத்தில். இத்ரோ அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. முதல் ஓவர் வீசப்பட்ட நிலையில் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். ஓஜி அணியினர் விக்கெட் இழப்பின்றி 2 ரன்களை எடுத்துள்ளனர். இத்ரோ அணிக்காக அடுத்த ஓவரை வீசுபவர் பந்து வீச்சாளர் இமயம் அவர்கள். தனது முதல் பந்தை வீசுகிறார் இத்ரோ அணிக்காக. இது ஒரு அகலப்பந்தா? இல்லை, அகலப்பந்து இல்லை. ரன் எதுவும் கொடுக்கவில்லை. அகலப்பந்து என்று அறிவிக்கப்படவில்லை. இமயம் அவர்கள் இத்ரோ அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு அகலப்பந்து என்று அறிவிக்கிறது. அகலப்பந்தில் 2 ரன்களை ஓடி எடுத்துள்ளனர். எக்ஸ்ட்ரா ரன்னாக அறிவிக்கப்படுகிறது. இத்ரோ அணியினர் 3 ரன்களை கொடுத்துள்ளனர் இந்த ஓவரில். தனது அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் இமயம் அவர்கள். இத்ரோ அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருப்பவர் இமயம் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து. விக்கெட் கீப்பர் கார்த்திக் அவர்கள் மிகவும் அருமையாக ஃபீல்டிங் செய்து உள்ளார். இத்ரோ அணியின் விக்கெட் கீப்பர் கார்த்திக் அவர்கள் மிகவும் அருமையாக. இதுவும் அகலப்பந்து. எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்ரோ அணியின் பந்து வீச்சாளர் இமயம் அவர்கள் இது ஒரு அகலப்பந்தாக போட்டுள்ளார்.
இத்திரு அணிக்காக தனது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். முதல் ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் இமயம் அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. இத்திரு அணியினர் மிகவும் திறமையாக ஃபீல்டிங்கை செய்து கொண்டிருக்கின்றனர். இது ஒரு அகலப்பந்து. அகலப்பந்தில் 4 ரன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்திரு அணியினர் எக்ஸ்ட்ரா ரன்கள் அதிகமாக கொடுத்துள்ளனர். அடுத்ததாக வீச வருகிறார். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. ஒரு ரன்களை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். இத்திரு அணியினர் மிகவும் திறமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றனர். அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இமயம் அவர்கள் மிகவும் திறமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. இது ஒரு அகலப்பந்து. அகலப்பந்தில் 4 ரன்களை எக்ஸ்ட்ரா ரன்கள் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இமயம் அவர்கள். பேட்ஸ்மேன்கள் ரன் அடிக்க தேவையில்லை என்று நினைக்கிறேன். இவர்களாகவே அகலப்பந்து போட்டு எக்ஸ்ட்ரா ரன்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இத்திரு அணியினர். ஓஜி அணிக்காக பேட்ஸ்மேனுக்கு அதிக வேலைகள் கொடுக்க வேண்டாம் என்று நினைக்கிறாரோ ஓஜி அணியின் பந்து வீச்சாளர் இமயம் அவர்கள். இந்த ஓவரில் மட்டும் எக்ஸ்ட்ரா ரன்கள் 10 ரன்கள் கொடுத்துள்ளார் இமயம் அவர்கள். மட்டை வீச்சாளருக்கு சிரமம் கொடுக்கப்படாமல் பந்து வீச்சு கொண்டிருக்கிறார் இமயம் அவர்கள். 2 ஓவர்கள் முடிந்துள்ளது. ஓஜி அணியினர் முதல் விக்கெட்டை இழந்துள்ளனர். இத்ரோ டீமுக்காக தனது முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார் ராஜ்குமார் அவர்கள். 2வது ஓவரின் 2வது பந்தில் ராஜ்குமார் அவர்கள் முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார். இதை கேட்ச் செய்தவர் ராஜ்குமாரன் அவர்கள். இத்ரோ டீமுக்காக கேட்சை பிடித்துள்ளார். இத்ரோ டீமினர் முதல் விக்கெட்டை எடுத்துள்ளனர். முதல் விக்கெட்டை எடுத்த பந்து வீச்சாளர் ராஜ்குமார். எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 2 ஓவர். 2வது ஓவர் 3வது ஓவர் ஆகுது. நல்லா 3வது ஓவரில் 2 பந்துகள் முடிவுற்ற நிலையில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். எத்தனை ரன் கொடுத்துள்ளனர்? 21. 21 ரன்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்துள்ளது ஓஜி அணியினர். இதில் எக்ஸ்ட்ரா ரன்கள் மட்டுமே 18 ரன்கள் கொடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். எதிரணியினர் சிரமப்பட வேண்டாம் என்று கொடுத்துள்ளனர் என்று நினைக்கிறேன். இத்ரோ அணிக்காக முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார் ராஜ்குமார் அவர்கள். அருமையாக கேட்ச் செய்துள்ளார் ராஜ்குமாரன் அவர்கள். தனது அணிக்காக அருமையாக கேட்ச் செய்துள்ளார் ராஜ்குமாரன் அவர்கள். அருமையாக கேட்ச் செய்து ஒரு விக்கெட்டை எடுக்க உதவி செய்துள்ளார் தனது அணிக்காக.
அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் ஏதும் கொடுக்கப்படவில்லை. இத்திரு அணியினர் மிகவும் திறமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றனர். இத்திரு அணிக்காக பந்து வீச்சு கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள். இத்திரு அணியினர் அருமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றனர். இத்திரு அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள். இரண்டாவது பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். அருமையாக வீசப்பட்ட பந்து, மிகவும் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ரஃபேல் அவர்கள். அது மிஸ் ஃபீல்டிங் மூலம் 4 ரன்களை மாறுமா? 4 ரன்னா மொக்கையாக கொடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். எதிர் அணியினர் பேட்டிங் செய்து ரன்களை எடுக்காமல், இத்திரு அணியினர் நீங்கள் பேட்டிங் செய்ய வேண்டாம், 4 அதிக ரன்கள் எக்ஸ்ட்ரா என்று அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இத்திரு அணியினர். ஒவ்வொருத்தர் மூலம், அகலப்பந்து மூலம் என இதுவரைக்கும் 20 எத்தனை ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க? கூட வரும் 25 26 ரன்கள் அதிக ரன்களாகவே கொடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். நாங்கள் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் என்று நாங்களே உங்களுக்கு அள்ளித் தருகிறோம் என்று அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றனர் எக்ஸ்ட்ரா ரன்களை இத்திரு அணியினர். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து, 1 ரன்கள் வருமா? மிஸ்ஃபீல்ட் மூலம், மறுபடியும் மிஸ்ஃபீல்ட் மூலம் 1 ரன்களை எடுத்துள்ளனர். இத்திரு அணியினர் ஃபீல்டிங்கை கோட்டை விட்டு கொண்டிருக்கின்றனர். சரியாக ஃபீல்டிங்கை செய்யவில்லை. இதுவரைக்கும் அதிக ரன்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 18 ரன்னா. இப்போ ஒரு 5 ரன் போச்சு போல. எக்ஸ்ட்ரா 18 ரன்களை கொடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். 3 ஓவர்கள் முடியப்பட்ட நிலையில் 27 ரன்களை கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். ஓஜி அணியினர் 2வது விக்கெட்டை இழந்துள்ளனர். 2வது விக்கெட்டை எடுத்தவர் இமயம் அவர்கள். இவர் 2வது ஓவர் தானே போட்டிருக்காரு. அவர் இவர் இல்லை, இவர் 2வது ஓவர் தான் போட்டிருக்காரு. இமயம் அவர்கள் தனது 2வது ஓவரின் எத்தனாவது பந்தில் 2வது ஓவரில் 3வது பந்தில் 1 விக்கெட்டை எடுத்துள்ளார் தனது அணிக்காக. இத்திரு அணியினர் 2 விக்கெட்டை எடுத்துள்ளனர். ஓஜி அணியினர் எடுத்த ரன்கள் 32 ரன்களை எடுத்துள்ளனர். 2 விக்கெட்டை இழந்துள்ளனர் ஓஜி அணியினர். தன் அணிக்காக முதல் விக்கெட்டை எடுத்தவர் ராஜ்குமார், 2வது விக்கெட்டை எடுத்தவர் இமயம். முதல் கேட்சை பிடித்தவர் ராஜ்குமாரன், 2வது கேட்சை பிடித்தவர் இரண்டாவது கேட்சை பிடித்தவர் மூர்த்தி அவர்கள். இமயம் போட்ட பந்தை அடித்தாட நினைத்தார் ஓஜி அணியினர். அது கேட்சாக மாறியது. கேட்சை பிடித்தவர் மூர்த்தி அவர்கள். இத்திரு அணியினர் 2வது விக்கெட்டை எடுத்துள்ளனர். ஓஜி அணியினர் 2 விக்கெட்டில் இழந்துள்ளனர். ஆனால் அது கேட்சாக மாறியது. அருமையாக வீசப்பட்ட பந்து
தனது அணிக்காக தனது திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இமயம் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். இத்ரோ அணிக்காக இது ஒரு அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது அம்பரால். எக்ஸ்ட்ரா ரன்னாக எத்தனை ரன்கள்? 19 ரன்களை கொடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர் 4வது ஓவரில். இத்ரோ அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ஆடினார். 4 ரன்னுக்காக வருமா? 4 ரன்களை கொடுத்துள்ளார். ஓவர் முடிஞ்சா 4 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகளை இழந்து ரன்கள் 37 ரன்களை எடுத்துள்ளனர் ஓஜி அணியினர். 2 விக்கெட்டை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். 4 ஓவர் முடியப்பட்ட நிலையில் 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். இத்ரோ அணிக்காக தனது 3வது ஓவரை வீச வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். அடுத்ததாக பந்து வீச வருபவர் வெங்கட்ராமன் அவர்கள். தனது அணிக்காக பந்து வீச வருபவர் வெங்கட்ராமன் அவர்கள். இத்ரோ அணியின் பந்து வீச்சாளர் வெங்கட்ராமன் அவர்கள். தனி அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். முதல் பந்தில் ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் கார்த்திக் அவர்கள், விக்கெட் கீப்பர், இத்ரோ டீமின் விக்கெட் கீப்பர். தனது அணிக்காக இத்ரோ அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் வெங்கட்ராமன் அவர்கள். தனது 2வது பந்தை வீச வருகிறார். அகலப்பந்து என அறிவிக்கப்படுகிறது. அகலப்பந்து மீண்டும் 1 ரன்களை கொடுக்கிறார் வெங்கட்ராமன் அவர்கள். எதிரணிக்காக வெங்கட்ராமன் அவர்கள் தனது அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. வெங்கட்ராமன் அவர்கள் மிகவும் சிறந்த முறையில் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் தனது அணிக்காக. இதுவும் ஒரு அகலப்பந்தாக அறிவிக்கப்படுகிறது. எக்ஸ்ட்ரா ரன்கள் அதிக ரன்கள் கொடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர் எதிரணிக்காக. அதிகமாக அடித்தாட்ட பந்து கேட்சாக மாறுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர். அதிரடியாக அடித்தாடிய பந்து 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டும் கொடுப்பார்களா? இரண்டு ரன்களை கொடுத்துள்ளார். கேப்டன் சீனி அவர்கள் 1 ரன்கள் கொடுக்கப்பட வேண்டிய இடத்தில் 2 ரன்னை கொடுத்துள்ளார் சீனி அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து 4 ரன்களாக மாறுமா? 4 ரன்களை அடித்தாடியுள்ளனர்
லாஸ்ட் பால். எத்தனை ரன் கொடுத்துருக்காரு? 10 ரன் கொடுத்துருக்காரு. அந்த ஓவரில் 10 ரன் போகக்கூடாது. தனது முதல் ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். இதுவரைக்கும் இவர் கொடுத்த ரன்கள் 10 ரன்களை கொடுத்துள்ளார் எதிரணிக்காக. தனது கடைசி பந்தை வீச வருகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். இத்திர அணியினர் மிகவும் சிறப்பாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றார். முதல் ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையான வீசப்பட்ட பந்து போல்டாக மாறியது. கடைசி பந்தின் முதல் ஓவரின் கடைசி பந்தை ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். மிகவும் சிறப்பாக பந்து வீசி 10 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். இத்திரு அணியினர் 3 விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர். தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசி போல்டின் மூலம் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து அது போல்டாக மாறியது. முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார். தனது முதல் ஓவரிலே முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். முதல் ஓவரில் 10 ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். கரெக்டு தானே? இத்திரு அணியினர் 5 ஓவர் முடிவில் 57 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். இத்திரு அணிக்காக தனது முதல் ஓவரை வீச வருகிறார் ரஃபேல் அவர்கள். ரஃபேல் தானே? இத்திரு அணிக்காக முதல் ஓவரை வீச வருகிறார் ரஃபேல் அவர்கள். இவர் மெதுவாக பந்து வீசக்கூடியவர். இத்திரு அணிக்காக முதல் பந்தை வீசுகிறார். கார்த்தி அவர்கள் மிஸ்பீல்டிங் செய்துள்ளார். விக்கெட் கீப்பர் கார்த்தி அவர்கள் மிஸ்பீல்டிங் செய்துள்ளார். இதனால் மற்றொரு விக்கெட் எடுத்திருப்பார்கள் இத்திரு அணிக்காக. கமெண்ட்ரியில் முரளி சார் இல்லாததால் போர் அடித்து கொண்டிருக்கிறது. அருமையாக வீசப்பட்ட பந்து 2 பந்துகளையும் அருமையாக வீசியுள்ளார். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து, அருமையாக வீசப்பட்ட பந்து. அடுத்த ஆட நினைத்தார். ஆக கேட்சாக மாறவில்லை. மிஸ் ஃபீல்டிங் செய்துள்ளனர். 1 ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளனர். கைக்கு வந்த கேட்சை மிஸ் செய்துள்ளார் ராஜ்குமாரன் அவர்கள். அருமையாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். தனது 4வது பந்தை வீச வருகிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து 4 ரன்கள் மாறுமா? 4 ரன்களை கொடுத்துள்ளார் ரஃபேல். தனது 5வது பந்தை வீச வருகிறார் ரஃபேல் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ராஜ்குமார் அவர்கள். தனது கடைசி பந்தை வீச வருகிறார் ரஃபேல் அவர்கள். ரன் எதுவும் கொடுக்க விடுங்களா? அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். முதல் ஓவரில் 6 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளார் ரஃபேல் அவர்கள்.
இத்ரோ அணிக்காக தனது இரண்டாவது ஓவரை வீச வருகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். முதல் ஓவர் விக்கெட் எடுத்துள்ளார். இரண்டாவது விக்கெட் எடுப்பாரா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளார். கமெண்ட்ரியில் முரளி சார் இல்லாததால் கமெண்ட்ரி போராக சென்று கொண்டிருக்கிறது. நகைச்சுவை பண்ண ஆள் இல்லாததால் கமெண்ட்ரி ஸ்லோவாக சென்றுள்ளது. அருமையாக வீசப்பட்ட பந்து. 1 ரன் மட்டும் கொடுப்பாரா சிங்காரவேலன்? அருமையாக ஃபீல்டிங் செய்து உள்ளார் சிங்காரவேலன். 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளனர் இத்ரோ அணியினர். அருமையாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையான வீசப்பட்ட பந்து. ரன் ஏதும் கொடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் விக்கெட் கீப்பர் கார்த்திக் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து. 1 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர். அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ரஃபேல். கமெண்ட்ரியில் முரளி அவர்கள் இல்லாததால் கமெண்ட்ரி போராக சென்று கொண்டிருக்கிறது. நகைச்சுவை பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லாததால் நகைச்சுவை இல்லாமல் கமெண்ட்ரி சென்று கொண்டிருக்கிறது. நகைச்சுவை இல்லாததற்கு மன்னிக்கவும். தனது அருமையாக வீசப்பட்ட பந்து. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ரஃபேல் அவர்கள். கடைசி பந்தா வெங்கட்ராமன் தனது 2வது ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார். தனது அணிக்காக சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். கடைசி பந்து அடித்தாடி உள்ளனர். அது 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டு உள்ளது. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் இமயம் அவர்கள் தனது அணிக்காக. அருமையாக பந்து வீசியுள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். 2 ஓவர்கள் எத்தனை ரன் கொடுத்துருக்குறேன்? 14 ரன் கொடுத்துருக்காரு வெங்கட்ராமன் அவர்கள். 12 பந்துகளுக்கு 14 ரன்கள் கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்துள்ளார். அடுத்ததாக பந்து வீச வந்திருப்பவர் பொன்முத்து அவர்கள். தனது இத்ரோ அணிக்காக பந்து வீச வந்திருப்பவர் பொன்முத்து அவர்கள். மன்னிக்கவும். அடுத்ததாக பந்து வீச வந்திருப்பவர் பால் நவீன் அவர்கள். இவர் மெதுவாக பந்து வீசக்கூடியவர், மிகவும் திறமையாக பந்து வீசக்கூடியவர். கடந்த மேட்சில் 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். திறமையாக பந்து வீசி தனது அணிக்காக முதல் ஓவரை வீச வந்திருப்பவர் பால் நவீன் அவர்கள். முதல் பந்தை வீசுகிறார் பால் நவீன் அவர்கள். முதல் ஓவரின் முதல் பந்தை அடித்தாடியுள்ளனர். 1 ரன் மட்டுமே கொடுக்கப்படுமா? 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளனர். ஓவர் துறை மூலம் 1 ரன்களை எடுத்துள்ளனர். 2 ரன்களை கொடுத்துள்ளார். காலை வச்சு தட்டாதுன்னு கேட்கறா. தனது அணிக்காக சிறப்பான முறையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் கேப்டன் சிங்காரவேலன். 2வது பந்தை வீசுகிறார். கேட்சாக மாறுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை, 4 ரன்களை கொடுத்துள்ளார். ஏன் ராஜ்குமார் போகவே இல்லை? இங்கே நின்றுட்டார் ராஜ்குமார். பிடிச்சதுங்களா?
இத்திரு அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். இது ஒரு அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. அதெல்லாம் 4 ரன் போயிருக்க வேண்டியதில்லை, இவர் கொஞ்சம் ஓடி இருக்கணும். இத்திரு டீமுக்காக பந்து வீசிக் கொண்டிருப்பார் பால்நவீன் அவர்கள். முதல் ஓவரில் ஒரு கேட்சாக மாறுமா? இல்லை, 4 ரன்களை கொடுத்துள்ளார். எவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்க? எத்தனை ஓவர்? 18 9 ஓவரா? இத்திரு டீமுக்காக பந்து வீசிக் கொண்டிருப்பார் பால்நவீன் அவர்கள். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். அடித்து ஆடியுள்ளார். சிங்கிள் ரன்னாக மாறுமா? 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. தனது முதல் ஓவரின் கடைசி பந்தை வீசுகிறார் பால்நவீன் அவர்கள். அடித்து ஆடினார். 1 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளார். சிங்காரவேலன் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார். முதல் ஓவரில் பால்நவீன் கொடுத்த ரன்கள் 13 ரன்களை கொடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். முதல் ஓவரில் 13 ரன்களை கொடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். அடுத்ததாக பந்து வீச வந்திருப்பவர் பொன்முத்து அவர்கள். தனது முதல் பந்தை வீச வருகிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து. இத்திரு அணியின் இத்திரு அணிக்காக தனது முதல் ஓவரை வீச கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். முதல் ஓவரின் 2வது பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. 4 ரன்களை கொடுப்பாரா? 4 ரன்களையே இல்லை, 4 ரன்களை எட்டவில்லை, 3 ரன்களை எடுத்துள்ளது. ஒரு ரன்களை 3 ரன் தானே கொடுத்துருக்காங்க. இது போகிறாண்ணா 3 ரன்களை கொடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. பொன்முத்து அவர்கள் மிகவும் திறமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். முதல் ஓவரில் 4வது பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். இத்திரு அணியின் பந்து வீச்சாளர். இத்திரு அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். மிகவும் திறமையாக வீசப்பட்ட பந்து. 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இத்திரு அணிக்காக மிகவும் திறமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். முரளி சார் இல்லாததால் கமெண்ட்ரி சோகமாக சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த பந்தை வீசி வருகிறார் பொன்முத்து அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. 1 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளார். இத்திரு அணிக்காக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். தனது முதல் ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள்.
மிகவும் சிறப்பாக பந்து வீசியுள்ளார். அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். முதல் பந்தில் முதல் ஓவரில் ரன் எத்தனை கொடுத்துருக்காரு பொன்முத்து? அஞ்சு ரன் கொடுத்துருக்கார். 6 ரன்னா? 6 ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளார். 6 பந்துகளுக்கு 6 ரன்களை கொடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். இத்திரு அணியினர் ரன் அவுட் மூலம் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளனர். ரன் அவுட்டை செய்திருப்பவர்கள் இமயம் ஃபீல்டிங் செய்ய போல்டை செய்துள்ளார் ரஃபேல் அவர்கள். 4வது விக்கெட்டை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். ஓஜி அணி 4 விக்கெட் இழப்புக்கு 114 ரன்களை எடுத்துள்ளது. எத்தனை ஓவருங்க? 12 ஓவர்கள் முடிஞ்சிச்சா? 2 பால் தான் போட்டுருக்கோம். 12வது ஓவர் 2 பந்து வீசப்பட்ட நிலையில் 114 ரன்கள் எடுத்துள்ளனர் 4 விக்கெட் இழப்பிற்கு ஓஜி அணியினர். சிறப்பாக ஃபீல்டிங் செய்து ஒரு ரன் அவுட்டை செய்துள்ளனர் இத்ரோ அணியினர். மீண்டும் ஒரு திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். அடுத்ததாக ஒரு விக்கெட்டை இழந்துள்ளது. விக்கெட்டை எடுத்துள்ளவர் ரஃபேல் தனது 4வது கடைசி ஓவர்களில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். ஓஜி அணியினர் 5வது விக்கெட்டை இழந்துள்ளனர். சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கின்றனர். அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளனர். முதலில் ரன்கள் அதிகமாக கொடுத்தாலும் இப்பொழுது நன்றாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார். விக்கெட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார் திறமையாக. இத்ரோ அணியினர் மிகவும் திறமையாக ஃபீல்டிங்கில் பந்து வீசி 5 விக்கெட்டுகளை எடுத்துள்ளனர். ஓஜி அணியினர் 5 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். போல்டா தனது 2வது ஓவரை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஓஜி அணியினர் 5 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். இத்திரு அணிக்காக தனது 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் விக்கெட் கீப்பர் கார்த்திக் அவர்கள். இத்திரு அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். தனது 2வது ஓவரில் 3வது பந்தை வீச வருகிறார். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. விக்கெட். LBW மூலம் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். அருமையாக வீசி LBW மூலம் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். தனது அணிக்காக திறமையாக பந்து வீசி ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். இளங்கன்று பயமறியாது போல் அருமையாக பந்து வீசி ஒரு விக்கெட்டை LBW மூலம் விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள் தனது அணிக்காக. இத்திரு அணிக்காக மிகவும் நேர்மையாக பந்து வீசி ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். விக்கெட் கீப்பர் கார்த்திக் அவர்கள் பதிலாக விக்கெட் கீப்பிங் செய்யப்போவர் ரஃபேல் அவர்கள். பிரதர் என்னாச்சு? சரி.
சாவி என்னமா சாவி ஓகே. தனது அணிக்காக சிறப்பான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். சிறப்பான முறையில் பந்து வீசி ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் LBW மூலம். தனது 2வது ஓவரில் 4வது பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து, அருமையாக வீசப்பட்ட பந்து. இந்த ஓவரில் ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை, ரன் கொடுக்கல. அது அணியாக 5வது பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். அருமையாக வீசிக்கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். தனது கடைசி பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். கடைசி பந்து தானே, இந்த ஓவரின் 2வது ஓவரின் கடைசி பந்து வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். அருமையாக பந்து வீசியுள்ளார். இந்த ஓவரில் ரன் எதுவும் கொடுக்கப்படாத நிலையில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். மிகவும் அருமையாக பந்து வீசி தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். தனது அணிக்காக இத்ரோ அணியினர் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரன் எதுவும் கொடுக்கப்படலை, மேடின் ஓவராக மாற்றியுள்ளார் பொன்முத்து அவர்கள். இத்ரோ அணிக்காக அடுத்ததாக பந்து வீச வந்திருப்பவர் பால் நவீன் அவர்கள். தனது 2வது ஓவரை வீச வருகிறார் இத்ரோ டீமுக்காக. இத்ரோ டீமுக்காக 2வது ஓவரை வீச வந்திருக்கிறார் பால் நவீன் அவர்கள். மிகவும் திறமையாக பந்து வீசியுள்ளார். அருமையாக ஃபீல்டிங் செய்து உள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையாக சிறப்பான முறையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் வெங்கட்ராமன் அவர்கள். மிகவும் அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள். அருமையான பந்து. ஒரு ரன் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். ஒரு ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையான ஃபீல்டிங். குரு அவர்கள் அருமையாக ஃபீல்டிங் செய்து ஒரு ரன் மட்டுமே கொடுத்துள்ளார். தன் அணியாக திறமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் குரு அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் பொன்முத்து அவர்கள். தனது 4வது பந்தை வீச வருகிறார். 2வது ஓவரின் 4வது பந்தை வீச வருகிறார் பால் நவீன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. தனது 5வது பந்தை வீச வருகிறார் பால் நவீன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து, அருமை மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. கடைசி பந்து தானே. தனது 2வது ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் பால் நவீன் அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. LBW அப்பீல் கேட்கப்பட்டுள்ளது. அப்பீல் கொடுக்கப்படவில்லை. நடுவர் முறிவே இறுதியான முடிவு. தனது 2வது ஓவரில் 2வது ஓவரில் எத்தனை ரன் கொடுத்துருக்காரு? 2வது ஓவரில் 2 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளார் பால் நவீனர்கள். 2 ஓவர் வீசப்பட்ட நிலையில் கொடுக்கப்பட்ட ரன் 15 ரன்களை கொடுத்துள்ளார். தனது 3வது ஓவரை வீச வந்திருப்பவர் பொன்முத்து அவர்கள். தனது அணிக்காக முதல் பந்து வீசப்பட்ட நிலையில் ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. மிகவும்
அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். இவர் ஒரு இளம் வீரர், இத்ரோ அணியின் பந்து வீச்சாளர். அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். தனது அணிக்காக தனது திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். தனது 3வது ஓவரின் 3வது பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து நடுவரால் அவுட் கொடுக்கப்படவில்லை. நடுவரிடம் அவுட் அப்பீல் செய்யப்பட்டது. நடுவர் அவுட் கொடுக்கவில்லை. 3 பால் போட்டானோ? 2 தான் கொடுக்கணும். 3 போட்டான் பிரதர். அடித்து ஆடினார். கேட்சாக மாறுமா? மிஸ்ஸை செய்து உள்ளார் இத்ரோ அணியினர். மிஸ் புலி மூலம் 2 ரன்களை எடுத்துள்ளனர். ஈசி கேட்சை மிஸ் செய்துள்ளனர் இத்ரோ அணியினர். அழகான கேட்சை மிஸ் செய்துள்ளனர் இத்ரோ அணியினர். அப்போ 3 பால் போட்டுக்கணும். அழகான கேட்சை மிஸ்ஸிங் செய்துள்ளனர் இத்ரோ அணியினர். அருமையான வீசப்பட்ட பந்து அடித்தாட நினைத்தார். கேட்சாக மாறிய வேண்டியது. மிஸ் ஃபீல்டிங் செய்துள்ளனர் இத்ரோ அணியினர். தனது திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து இத்ரோ அணிக்காக தனது திறமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இளம் வீரர், இளம் பந்து வீச்சாளர் பொன்முத்து அவர்கள். தனது 3வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து 4 ரன்னாக மாறிவிட்டது. இதை பற்றி எடுத்து கொடுங்க. அருமையாக அடித்து ஆடியுள்ளனர். ஒரு 4 ரன்களை அடித்துள்ளனர் ஓஜி அணியினர். இத்ரோ அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். கடந்த பந்தை 4 ரன்களை கொடுத்துள்ளார். அருமையாக வீசப்பட்ட பந்து இதுவும் 4 ரன்களை கொடுத்துள்ளனர். இத்ரோ அணியினர் மிஸ் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஓவரில் 8 ரன்களை கொடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். 10 ரன்களை கொடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். இத்ரோ டீமுக்காக தனது 3வது ஓவரை வீச வந்திருக்கிறார் பால் நவீன் அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து கேட்சாக மாறுமா? இல்லை. 2 ரன்களை கொடுத்துள்ளனர். பால் நவீன்கள் முதல் பந்தில் 2 ரன்களை கொடுத்துள்ளார். 3வது முதல் பந்தில் 2 ரன்களை கொடுத்துள்ளார் பால் நவீன் அவர்கள். தனது 3வது 2வது பந்தை வீசுகிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்படுமா? 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. முரளி அவர்கள் இல்லாததால் கமெண்ட்ரி போராக சென்று கொண்டிருக்கிறது. நகைச்சுவை இல்லாமல் மன்னிக்கவும். அருமையாக வீசப்பட்ட பந்து அடித்தாடினார். கேட்சாக மாறுமா? அங்கே ஆள் இல்லாததால் 1 ரன்கள் மட்டுமே எடுக்கப்படுகிறது.
தனது 4வது பந்தை வீச வருகிறார் பால்நாவின் அவர்கள். 3வது ஓவரின் அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் ஏதும் கொடுக்கப்படவில்லை. மூன்றாவது ஓவரின் 5வது பந்தை வீசுகிறார் பால்நாவினர்கள். அடித்து ஆடினார்கள். 1 ரன்கள் மட்டுமே கொடுப்பார்களா என்று நினைக்கிறோம். அருமையான ஃபீல்டிங், 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையான ஃபீல்டிங், குரு அவர்கள் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார். 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். கடைசி பந்து வீசுகிறார் பால்நாவின் அவர்கள். அடித்தாடினர். 1 ரன் மட்டுமே கொடுப்பார்களா? 4 ரன்னாக மாறுகிறது. 4 ரன்களை கொடுத்துள்ளார். 3வது ஓவரின் முடிஞ்சிச்சா? எவ்வளோ ரன் கொடுத்துருக்காரு 3வது ஓவரில்? நைன் ரன்னா. 3வது ஓவரின் 6 பந்துகளுக்கு 9 ரன்களை கொடுத்துள்ளார் பால்நாவின் அவர்கள். இத்திரு அணிக்காக அடுத்ததாக பந்து வீச வந்திருப்பவர் வெங்கட்ராமன் அவர்கள். தனது 3வது ஓவரை வீச வந்திருக்கிறார். 3வது ஓவர் தானே அவருக்கு. இத்திரு அணிக்காக தனது 3வது ஓவரை வீச வந்திருப்பவர் வெங்கட்ராமன் அவர்கள். மூன்றாவது ஓவரின் முதல் பந்தை வீசுகிறார். அடித்து ஆடியுள்ளனர். கேட்சாக மாறுமா? ஆஹா, அருமையான ஃபீல்டிங். ஆறு ரன்களாக மாறியுள்ளது. முதல் பந்திலேயே 6 ரன்னை கொடுத்து உள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். அடித்து ஆடியுள்ளனர். கேட்சாக மாறுமா? 1 ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளனர். 2வது பந்தில் 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். தனது 3வது பந்தை வீச வருகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். முதல் பந்தில் 6 ரன்கள், 2வது பந்தில் 1 ரன்கள். 2வது பந்தில் 1 ரன் மட்டும் கொடுப்பாரா? 4 ரன்களை கொடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். 15 பாலுக்கா? சாப்பிட்டு என்ன ஆகி போச்சே, வடை போச்சே. இந்த பால் ரன்னை அள்ளி கொடுத்துட்டாரேன். இந்த 3 பந்துகளில் 11 ரன்களை கொடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். அள்ளி கொடுத்துள்ளார் எதிரணிக்கு. சிரமப்பட வேண்டாம் என்று அள்ளி கொடுத்துள்ளாரோ என்று பார்த்து கொண்டிருப்பவர் நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துள்ளார். முதல் பந்து 6 ரன்கள், 2வது பந்தில் 1 ரன்கள், 3வது பந்தில் 4 ரன்கள் மற்றும் 3 பந்துகளில் 11 ரன்களை கொடுத்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். இது 4வது பந்தை வீச வருகிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து. 1 ரன் மட்டுமே கொடுக்கப்படுமா? 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையான ஃபீல்டிங். இமயம் அவர்கள் அருமையான ஃபீல்டிங் செய்து உள்ளார் இத்திரு அணிக்காக, தனது அணிக்காக. அஞ்சாவது பால் தானே. தனது 3வது ஓவரின் 5வது பாலை வீச வருகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். விக்கெட் எடுப்பாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஓவரில் 12 ரன்களை கொடுத்துள்ளார் 4 பந்துகளுக்கு.
ஓஜி அணியினர் எத்தனை ரன் எடுக்கணும்? எத்தனை பாலுக்கு? அருமையாக அவுட் கேட்கப்பட்டது. அவுட் கொடுக்கவில்லை. நடுவரால் 4 ரன்கள் எடுத்துள்ளனர். பதினாலு பால் 13 பாலில் 26 ரன் பார்ப்போம். தனது 3வது அணி கடைசி பந்தை வீசுகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். அகலப்பந்தாக வீசியிருக்கிறார். 4 ரன்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துள்ளார். கடைசி பந்தை வீசியிருக்கிறார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையாக அடித்து ஆடி பந்து கேட்சாக மாறுமா? இல்லை, 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஓவரில் மட்டுமே அவர் கொடுத்த ரன்கள் 14 ரன்களை கொடுத்துள்ளார் வெங்கடராமன் அவர்கள். 3வது ஓவரின் 14 ரன்கள் அள்ளி கொடுத்துள்ளார் வெங்கடராமன் அவர்கள். இத்திராணிக்காக 4வது ஓவரை தனது 4வது ஓவரை வீச வருகிறார் பால்நவீன் அவர்கள். முதல் பந்தை வீசுகிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து 4 ரன்கள் கொடுத்துள்ளார். முதல் பந்திலேயே 4 ரன்களை அள்ளி கொடுத்துள்ளார் பால்நவீனர்கள். வெற்றி பெற 11 பந்துகளில் 20 ரன்கள் தேவை. அருமையாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். தனது 2வது பந்தை வீச வருகிறார் பால்நவீன் அவர்கள். முதல் பந்தில் 4 ரன்கள் கொடுத்துள்ளார். 2வது பந்தில் 4 ரன்கள் கொடுப்பாரா? 2வது பந்தில் 4 ரன்கள் கொடுத்து இந்த ஓவரிலே அள்ளி கொடுத்து விடுவார் என்று நினைக்கிறேன். 2வது பந்தில் 8 ரன்களை கொடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். இந்த ஓவர்களை வெற்றி பெற்று விடுவார்கள் என்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த முறையில் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். 2 பந்தில் 8 ரன்களை அள்ளி கொடுத்துள்ளார் எதிரணிக்காக பால்நவீன் அவர்கள். எத்தனை அணியினர் வெற்றி பெறுவார்களா? இக்கட்டான சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கின்றனர் எத்தனை அணியினர். இத்திரோனிக்காக 4வது ஓவரை 3வது பந்தை வீச வருகிறார் பால்நவீன் அவர்கள். 2 பந்துகளை 8 ரன்களை அள்ளி கொடுத்துள்ளார். 3வது பந்தை வீசுகிறார். ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. தனது 4வது பந்தை வீச வருகிறார். அடுத்து ஆடினார். அவுட் கேட்கப்பட்டது. நடுவரால் அவுட் கொடுக்கப்படவில்லை. 5வது பந்தை வீச வருகிறார் பால்நவீன் அவர்கள். தனது 4வது ஓவரின் அடித்து ஆடி உள்ளனர். கேட்சாக மாறுமா? ஐயோ, மிஸ்ஃபீல்டிங் செய்து உள்ளனர். கேட்ச் வேஸ்ட். ஒரு இத்திரு அணியினர் திணறிக் கொண்டிருக்கின்றனர் ஃபீல்டிங் செய்வதற்கு. கைக்கு வந்த கேட்சை விட்டுவிட்டார் ராஜ்குமாரன் அவர்கள். இத்திரு அணியினர் ஃபீல்டிங்கில் திணறிக் கொண்டிருக்கின்றனர். தனது 4வது ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் பால்நவீன் அவர்கள். அருமையான வீசப்பட்ட பந்து. 4வது ஓவரின் கடைசி பந்தில் விக்கெட்டை எடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். 4 ஓவர் வீசிய நிலையில் 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். இதுவரை அவர் கொடுத்த 4 ஓவர்களில் 32 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் பால்நவீன் அவர்கள். தனது அணிக்காக சிறப்பான முறையில் 2 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். ரன்கள் கொடுக்கப்பட்டாலும்
ஒரு விக்கெட்டா? ஒரு விக்கெட்டு மட்டுமே எடுத்துள்ளார். மன்னிக்கவும், 4 ஓவர்கள் வீசி 32 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்துள்ளார். கேட்ச் பிடித்தவர் ராஜ்குமாரனா? கேட்ச் பிடித்தவர் ராஜ்குமாரன் அவர்கள். இத்ரோ டீமின் 20வது ஓவரை வீச வந்திருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். 6 பந்துகளுக்கு 14 ரன்கள் எடுக்கப்பட வேண்டும் வெற்றி பெற. ஓஜி அணியினருக்கு வெற்றி பெறுவார்களா இல்லை இத்ரோ டீம் வெற்றி பெறுமா என்று த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. இத்ரோ டீமுக்காக கடைசி 20வது ஓவரை வீசி வந்திருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். இந்த ஓவரில் வெற்றி பெற செய்வாரா இத்ரோ அணியை? இதில் எதிரணியர் வெற்றி பெறுவார்களா என எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 பந்துகளில் 14 ரன்கள் எடுக்கப்பட வேண்டும் ஓஜி அணியினருக்கு. 20வது ஓவரை வீச வந்திருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். இத்ரோ அணிக்காக தனது 20வது ஓவரின் முதல் பந்தை வீச வருகிறார். முதல் ஓவரின் முதல் பந்து 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையாக பந்து வீசியுள்ளார் ராஜ்குமார் அவர்கள். இருபதாவது ஓவரின் 2வது பந்தை வீச வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. அருமையாக வீசப்பட்ட பந்து 4 ரன்களை கொடுத்துள்ளனர். இரண்டாவது பந்தில் 4 ரன்களை கொடுத்துள்ளார். த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. இருபதாவது ஓவரின் 3வது பந்தை வீசி வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். அடித்தாடிய பந்து 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். அருமையாக ஃபீல்டிங். எதிரி அணிகளுக்கு வெற்றியை விட்டுவிட்டனர். வெட்டு கொடுத்து விட்டனர் இத்ரோ அணியினர். 3 பந்து வீசப்பட்ட நிலையில் 5 ரன்கள் மட்டுமே தேவை எதிரி அணியினருக்கு. த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. லவ் குரு மிஸ் ஃபீல்டிங் மூலம் ஒரு 4 ரன்களை அள்ளி கொடுத்துள்ளார். நான்காவது பந்தை வீச வருகிறார். நல்ல ரன் எதுவும் கொடுக்கவில்லை. கடைசி 2 பந்துகள் உள்ள நிலையில் 5 ரன்கள் தேவை. கமான் கமான் கமான். வெற்றி பெறுவதற்கு 5 ரன்கள். இத்ரோ வெற்றி பெற 2 பந்துகளில் 2 ரன்கள் கொடுத்தால் போதும் என்று நாங்கள் நினைக்கிறோம். த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. 5வது பந்தை வீச வருகிறார். ஆஹா, அருமையாக வீசப்பட்ட பந்து. கடைசி பந்தில் 5 ரன்கள் மட்டுமே தேவை. கடைசி பந்தில் த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. வெற்றி இத்ரோ டீம் வெற்றி பெறுமா? த்ரில்லிங்காக சென்று கொண்டிருக்கிறது. 20 ஓவரின் கடைசி பந்தை வீச வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். இத்ரோ டீம் வெற்றி பெறுமா? எத்தனை ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்க முடியவில்லை. கடைசி பந்து டாட் பாலாக மாற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அடித்தாடிய பந்து. அருமையாக ஃபீல்டிங். 1 ரன் மட்டுமே கொடுத்து இத்ரோ டீமினர் வெற்றியை பெற்றுள்ளனர். எத்தனை ரன்னுக்கு? 5 ரன்னில் 1 ரன் தான் எடுத்துருக்காங்க. ஆமாம்,
4 ரன்கள் வித்தியாசத்தில் 3 ரன்கள் தான். 3 ரன்கள் வித்தியாசத்தில் இத்திரு அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். த்ரில்லிங் வெற்றியை அடைந்துள்ளனர் இத்திரு அணியினர். மிகவும் அருமையாக ஃபீல்டிங் செய்தனர். கமெண்ட்ரியை கடுப்பாக்கி கடைசியில் வெற்றி பெற்றுள்ளனர். வெற்றி பெறுமா என்று எதிர்பார்க்க நிலையில் இத்திரு அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். 3 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளனர் இத்திரு டீம் அணி.